எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பிட்லை ரெசிபி பார்க்க போகிறோம். பிட்லைக்கும் சாம்பாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நிறைய விதமான காய் போட்டு பிட்டில் பண்ணலாம். பலாப்பழ சீசன் இருக்கிறப்ப ஒரு 1/4 கிலோ பலாப்பழம் வாங்கிட்டு வரோம். 5-6 பலாப்பழ கொட்டை இருக்குன்னா அது கூட இந்த சேனைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நீங்கள் இந்த பிட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த பிட்லைக்கு பார்த்தீங்கன்னா வர கொத்தமல்லி நான் சேர்க்காமல் இந்த பிட்டில் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பலாப்பழ கொட்டை இதில் பிட்டில் சேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 14-15 பலாப்பழ கொட்டை எடுத்திருக்கேன். இதை நம்ம அடித்து அந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுக்காமல், அதாவது இடிப்பாங்க, கொஞ்சம் இடிகளில் போட்டு தட்டுவாங்க, அந்த மாதிரி செய்யாமல் நல்லா ஹை ஃப்ளேமில் வானலியை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வானலியில் ஒரு 3-4 நிமிஷம் தொடர்ந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மேலே இருக்க தோல் தனியாக கழண்டு வரும். முக்கியமாக அந்த மொனப்பகுதி ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, ஒரு கொட்டையிலையும் அந்த மொனப்பகுதியை நம்ம ஜஸ்ட்டு கத்தியால் எடுத்துட்டா போருங்க. அவ்வளோ அழகாக ஈஸியாக நமக்கு இந்த தோல் எடுக்க வரும். இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப அந்த பலாப்பழ கொட்டை பார்த்திங்கன்னா அதே ஷேப்லேயே இருக்கும். நம்ம தட்டி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே 1-2 உடஞ்சி போயிடும். பலாப்பழ கொட்டை நமக்கு முழுசாக வேணும், அதை நம்ம 2 கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வறுத்து நம்ம தோல் எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 25% உங்களுக்கு இந்த பலாப்பழ கொட்டையை வெந்துடும். இப்போ இந்த மாதிரி தோல் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். வெறும் பலாப்பழ கொட்டை பிட்டில் பண்ணாமல் இது கூட சேனைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. சேனை நல்லா சிகப்பு கிழங்காக எடுத்திருக்கேன். பலாப்பழ கொட்டை பாருங்கள் நல்லா ஈஸியாக கட் பண்ண வருது, ஏன்னா மேலே ஓரளவுக்கு வெந்துடுது. அதனால் ஒரு கொட்டையும் நான் 2 கட் பண்ணிக்கிறேன். இது குக்கரில் வேக வைக்கணும்னு கிடையாதுங்க. சேனைக்கிழங்கும் பலாப்பழ கொட்டையும் சேர்த்தே நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ சேனைக்கிழங்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், சிகப்பு கிழங்கு எடுத்துக்கோங்க. வெள்ளை சேனைக்கிழங்குனா நாக்கில் ரொம்ப அரிப்பு வரும். அடுத்தது நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்தது இதுக்கு பருப்பு என்ன அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு வீசம்படி உழக்குன்னு சொல்லுவோம், அதில் ஒரு 3/4 உழக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரிலாம் உழக்கு இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக பரிமாறுறோம் இல்லையா சாம்பார் கரண்டி, அதில் ஒரு 2 கரண்டி துவரம்பருப்பை 2 முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டம்ளர் 1/4 லிட்டர் தண்ணி விட்டு மஞ்சப்பொடி கண்டிப்பாக போட்டு குக்கரில் நல்லா குழைய வேக வைப்போம். இந்த பருப்பு ஒரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பர்னரில் வெந்துன்றக்கப்பே நம்ம இந்த பிட்லைக்கு தேவையான பொருட்களை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு நேரம் மிச்சப்படும். பார்த்திங்கன்னா நான் சேனைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். 15 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனால் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இந்த பெரிய டீஸ்பூனாலே ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல், மிளகு போட்டதுனால 4 வரமிளகா, 2 பெருங்காய கட்டி, இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூளாக சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. முதல்ல இந்த பெருங்காய கட்டி 2 சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சப்புறம் 4 வரமிளகா, காரம் ரொம்ப சரியாக இருக்கும், ஏன்னா 1/2 டீஸ்பூன் மிளகு போடுறதுனால மிளகா அளவை கம்மி பண்ணிக்கணும். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2யுமே சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்ப நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் நிறம் மாற ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தது மிளகு சேர்க்கணும். மிளகு பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா பொரியணும், கொஞ்சம் நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வறுத்தாதான் நல்ல மணம் இருக்கும், காரம் கம்மியாயிடும். அதனால் மிளகு நல்ல எண்ணெயில் வறுபடணும், நல்ல ஒரு மணம் கொடுக்கும் இந்த மாதிரி வறுக்கிறப்ப. அடுத்து எடுத்து வச்சுருக்க நல்ல பெரிய ஸ்பூனால் 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா ஆயிலில் வறுத்துட்டோம்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுநாள் வரைக்கும் இந்த பிட்டில் கிடாதுங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். எப்படி அரைக்கணுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ இதே வானலிலேயே பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச சேனைக்கிழங்கு, நம்ம நறுக்கி வச்சுருக்க பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா ஒரு 1/4 லிட்டருக்கு அதிகமாக தண்ணி, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இதுக்கும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வேக விடலாங்க. இதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்ச பொருட்களை மிக்சியில் சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம், முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி வைக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் அந்த சேனைக்கிழங்கும் பலாக்கொட்டையும் வெந்திருக்கும். நீங்கள் தாராளமாக 1 சவுண்டு 2 சவுண்டு நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம். நான் இந்த மாதிரி வேக வைக்கிறப்ப சரியான பதத்தில் எடுத்துருவேன், அதாவது குழையாமல் இருக்கணும். அந்த பலாக்கொட்டையெல்லாம் ரொம்ப உங்களுக்கு குக்கரில் வேக வச்சு கரைஞ்சி போயிட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நான் ஓப்பன் குக்கிங்லேயே இந்த மாதிரி நிதானமாக வேக வைக்கிறேன். நல்ல சேனைக்கிழங்கு மசிக்கிற அளவுக்கு வெந்திருக்கு, பலாக்கொட்டையும் வெந்திருக்குங்க. இப்போ அந்த வேக வச்ச தண்ணியிலேருந்து காயை 2யுமே தனியாக பிரிச்சுடலாம். அந்த சேனைக்கிழங்கையும் பலாக்கொட்டையும் தனியாக பிரிச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டுட்டு திரும்பவும் அதே வானிலையே பார்த்திங்கன்னா
நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சோம் இல்லையா, ஒரு 200 ml அளவு தண்ணியில் புளிக்கரைசல் ரெடி பண்ணிட்டு அந்த புளிக்கரைசலோட திரும்பவும் இந்த சேனைக்கிழங்கையும் அந்த பலாக்கொட்டையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா சேனைக்கிழங்கு புது கிழங்காக இருந்தால் கொஞ்சம் கூட சாப்பிட்றப்ப நாக்குள்ளே அரிப்பு வராதுங்க. இப்போ இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கப்பயே நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை விஸ்கு இல்லைன்னா மத்தால் நல்லா கடைஞ்சிட்டோம்னா நிறைய காணும். உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி விட்டு இந்த பிட்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய காணும். இப்போ இதையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற அந்த வறுத்த பொருட்கள் அதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கொரகொரப்பாக அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இந்த பிட்லேயே நல்லா இருக்காது. இது செஞ்சு முடிச்சுன்னு அப்படியே கூழ் மாதிரி போயிடுங்க. இப்போ பாருங்கள், புளிக்கரைசலில் நல்லாவே இந்த பலாக்கொட்டை அந்த சேனைக்கிழங்கு இன்னும் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி காய் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்தாலும் அந்த தண்ணி வடிகட்டிட்டோம். பாருங்கள், இந்த அரைச்ச விழுது பார்த்திங்களா, அங்கங்கே கொரகொரப்பாக அந்த பருப்பு அந்த மிளகெல்லாம் தெரியுது பார்த்திங்களா. இந்த மாதிரி அரைச்ச விழுதை அந்த புளிக்கரைசலோடு சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சா போருங்க. இந்த ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. ஆனால் பிகினர்ஸ் இப்போ தான் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் முக்கியம். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். நல்லா 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும். அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூடானப்புறம் மேலே தண்ணி நிற்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பிட்டில் நல்லா இருக்காது. இப்போ நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்கிற வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் இன்னொரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். வறுத்த பொருட்களை நம்ம கொதிக்க வச்சாச்சு. அடுத்தது பருப்பையும் சேர்த்து கொதிக்க வைக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதித்து இந்த பிட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிட்டில் செய்கிறப்ப நிறைய உங்களுக்கு செஞ்சு மீதம் இருந்துடும். பழைய சாதத்தில் தயிர் விட்டு பிசைஞ்சு கையில் உருண்டை பிடிச்சி தயிர் சாதம் போட்டுட்டு அது மேலே ஒரு குழி பண்ணிப்போம். இந்த பிட்லியை போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு தாளிதம் பார்த்திங்கன்னா நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இது கூட ஒரு 6 கருவேப்பிலை தாளித்து அந்த பிட்டில் மேலே சேர்த்து விடலாங்க. இந்த பிட்லன்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் காமிக்கிறேன். எதுக்காக நான் அதை சூடு ஆறினப்புறம் காமிக்கிறேன்னா, மேலே தண்ணி நிற்கக்கூடாது. நீங்கள் எந்த பிட்டில் வேணால் செய்யுங்க. அதை சவுச்சவில் செய்யலாம், சேனைக்கிழங்கு, கொத்தவரங்காயெலாம் செய்யலாம். தண்ணி மேலே நின்னாலே அந்த டேஸ்ட்டே போயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு நல்லா கரண்டியால் கலரி காமிக்கிறேன். சூடு ஆறினப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிட்லையெல்லாம் நல்லா காயோடு நிறைய சேர்ந்து வரணும். நிறைய காயோடு நம்ம சாதத்தில் பரிமாறணும். அவசியம் இந்த பலாக்கொட்டை சீசன் இருக்கிறப்ப இந்த மாதிரி பிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.